ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. நாங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், மனுஷருக்கு பிரியமாயிருக்க அவருடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்யப்படுவோம். ஊழியம் என்று சொல்லுகிற வார்த்தை தேவப்பணி, பிரசங்கம், வொர்ஷிப், ஆண்டவருடைய காரியங்கள் மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு பணிகள், நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், நாம் வாழுகிற சமுதாயமாக இருக்கலாம், நம்முடைய திருச்சபையாக இருக்கலாம். எதுவானாலும் மனுஷர் எங்களை பார்க்க வேண்டுமென்று, மனிதர்கள் எங்களை புகழ வேண்டுமென்று நாம் எதையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே நாம் மனிதர்கள் எங்களை பார்க்க வேண்டும், எல்லாரும் எங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், அல்லாவிட்டால் மனிதருடைய பார்வையிலே நாங்கள் எல்லாரும் புகழ வேண்டும் என்ற ஆசையோடு தான் அநேகமான நேரங்களில் அநேகமானவற்றை நாம் செய்து ஃபெயிலியராக இருக்கிறோம், துக்கப்பட்டிருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவருடைய வேதம் சொல்வது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க பார்வை ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையினாலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும், கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் கூட, ஆண்டவர் என்னை பார்க்கிறார்ன்ற மனப்பூர்வமான இருதயத்தோடு நானும் நீங்களும் அதை செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அதைத்தான் ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆரம்பங்களை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் வேலை செய்யக்கூடாது. ஆரம்பங்களை பார்த்து நல்லா இருக்கிறார்கள், நல்லா செய்கிறார்கள் என்பதற்காக நாம் முன்னொன்று சும்மா மாரடிக்கக்கூடாது. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். குடும்பமாக இருந்தால் நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறான்னு நானும் என் மனைவி பிள்ளைகளும் அடிக்கடி இதை யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அயலவர்கள் மத்தியில் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்ற சாட்சியோடு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்ற இருதயத்தோடு நாம் வாழ வேண்டும். வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற இடத்துல நீங்களும் நானும் ஆண்டவர் எஜமானங்களை காணவில்லை, நாங்கள் வேண்டுகிற ஊதியத்துக்குரிய வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகையினால் இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பாக விளம்பரம் போடுவதோ அல்ல எல்லாரும் பார்த்து என்ன நல்லா புகழ வேண்டும் என்பதற்காக எதையும் நாம் செய்யக்கூடாது. செய்தால் நாம் வேதனையும் துக்கமும் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைக்கு அநேகமான நேரங்களில் அநேகமான மனிதர்களுக்கு முன்பாக தங்களை புகழுவார்கள். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், கதைக்க விட்டால் நான் அங்கேயோ போயிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மனுஷருக்கு பிரியமாயிருக்க அவர்களுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மன விருப்பத்தின்படி உற்சாகமாய் தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் வேலை செய்வோம். தேவனுடைய விருப்பம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கை இருக்க வேண்டும், எங்களோட ஊழியம் இருக்க வேண்டும், எங்களோட குடும்பத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். வார்த்தையின்படி, அவருடைய சத்தியத்தின்படி நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் உண்மைத்துவம், பரிசுத்தத்தில் நாம் வளர வேண்டும். நாங்கள் யாரும் பரிபூர்ணமானவர்கள் கிடையாது. இன்னும் நாங்கள் முன்னேற வேண்டும், இன்னும் நாங்கள் முதிர்ச்சி பெற வேண்டும், இன்னும் நாங்கள் வளர்ச்சியை நோக்கி எங்களோட வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்புள்ள தெய்வமாய், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அமரமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி அவருக்கென்று மனப்பூர்வமாய் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், அது சின்ன காரியம் இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருக்கலாம், எந்த உதவி செய்கிற மனப்பான்மையாக இருக்கலாம், அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். மறந்துடாதுங்க, மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, மனிதர்கள் எங்களை புகழ வேண்டும் என்று சொல்லி எதையுமே செய்யாதீங்க. கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாய் நான் சரியாய் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தை தான் அவருடைய விருப்பத்தின்படி நான் வாழ வேண்டும் என்று நாங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். எங்களை அவர் ஆசீர்வதிப்பார், எங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எங்கள் வாழ்விலே தேவ சமாதானத்தையும் தேவ கிருபையையும் தேவ அனுக்கிரகத்தையும் நாம் அனுபவிக்கிற அளவு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எனவே நாம் செய்கிற காரியம்,
தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், நன்மை செய்கிற விடயமாக இருக்கலாம், ஒரு நபரோடு பேசுகிற விடயமாக எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்க்க வேண்டும் என்ற மனப்பூர்வமான இருதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி, வார்த்தை சொல்லுகிறதுபடி நானும் நீங்களும் வாழுவோம், எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். எந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். நாம புகழ வேண்டிய அவசியம் இல்லை, நாம தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சரியானதை மனப்பூர்வமாய் செய்தால் அவர் மன திருப்தியாய் எங்களை ஆசீர்வதிப்பார், வெற்றிகரமாய் வாழ கிருபை கொடுப்பார். ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை, வார்த்தை, ஜீவியத்தை அர்ப்பணிப்போம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.